ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மசால் வடை ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வடை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி ஊற வச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல 3 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். பூண்டு 15 பல், சோம்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி வந்திருக்கிறது இது மாதிரி ரவையாக அரைச்சிக்கணும். ரொம்ப மாவாக அரைச்சாலும் வடையோட டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. நான் அதனால் கொஞ்சம் ரவையாகவே அரைச்சிருக்கேன். இது மாதிரி ரவையாக அரைக்கும் போது நாம் கடையில் வாங்குகிற வடை மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். டேஸ்ட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அரைச்ச மாவில் அரிஞ்சு வச்சுருக்க கருவேப்பிலை, வெங்காயம், நான் இன்றைக்கி 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பொடியாக அரைச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய வடை. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா செவக்க எடுக்கலாம் வடையை. ஒரு சைடு கொஞ்சம் வெந்த உடனே வடையெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. எல்லா வடையுமே ரொம்ப அழகாக கிறிஸ்பியாக நம்ம கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரத்துக்கு இது கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கிறிஸ்பி மசால் வடையை நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.